மனிதனுக்குள் மிருகத்தை கட்டவிழ்த்து விடுதல் மற்றும் கிராமத்தில் நாய் மோதல். அத்தியாயம் -4 கார்டியன் காற்று உறுதிமொழி தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துதல். இருண்ட அல்பாவை தோற்கடித்து சமநிலையை மீட்ட பிறகு தனிப்பூர் முந்தைய அமைதியையும் செழிப்பையும் அடைந்தது. கிராமத்தார்கள் காடுடன் கைகோர்த்து வேலை செய்தனர். ஒவ்வொரு செயலிலும் ஆவிகளை கௌரவித்து அவர்கள் கடினமாக பெற்ற அமைதியை பாதுகாத்தனர். மக்கள் மற்றும் நிலம் இடையே உள்ள உறவு முன்பு இல்லாத அளவுக்கு வலுவானதாக இருந்தது. ஆனால் அவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிந்தது. வயோதிகர்கள் ராகவ் தலை மயில் தங்கள் சோதனை களையும் வெற்றிகளையும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஆவணப்படுத்த நேரம் வந்தது என்று முடிவு செய்தனர். அவர்கள் கிராமத்தின் சிறந்த கதை சொல்லிகள், கலைஞர்கள் மற்றும் எழுத்தர்களை ஒன்றிணைத்து மாபெரும் ஓவியம் மற்றும் ஒரு புலவர்கள் பரம்பரையை உருவாக்கினர். அது மனித முதலை கிராம போரின் கதையையும் அதன் பிறகு நடந்த போர்களையும் சொல்லும். இது எவ்வாறு ஒரு நினைவூட்டல் மற்றும் வழிகாட்டியாக இருக்கும். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் இப்போது அவர்களின் மக்களிடையேகளாக கருதப்படுகிறார்கள். உபதேசகர்களின் பங்கை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இளம் கிராமத்தாரை போராட்ட வழிகளில், காடு பற்றிய அறிவு மற்றும் ஆன்மீக சடங்குகளில் பயிற்சி அளித்தனர். அவர்கள் விழிப்பும் காடு பற்றிய மரியாதையும் என்ற பாரம்பரியம் தரம் வழங்கப்பட வேண்டும் மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உறுதி செய்தனர். ஒரு நாள் நீண்டகாலமாக தடை செய்யப்பட்டிருந்த காட்டின் ஒரு பகுதியை ஆராயும் போது இளம் கிராமத்தாரின் குழு ஒரு மரத்தின் கீழ் புதைக்கப்பட்ட ஒரு பழமையான கல் பலகையை கண்டுபிடித்தனர். அவர்கள் விரைவாக அதை கிராமத்திற்கு கொண்டு வந்து ராகவ் மற்றும் மற்றவர்கள் அதை ஆர்வத்துடன் ஆராய்ந்தனர். பலகையில் அவற்றில் யாரும் அறியாத ஒரு மொழியில் எழுத்துகள் மற்றும் சின்னங்கள் இருந்தன. தேவ் அந்த பொருளுக்கு ஆழமான இணைப்பை உணர்ந்தவர். அதை புரிய காடு ஆவிகளின் உதவியை நாட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அந்த இரவு முழு நிலவின் கீழ் கிராமத்தார் காட்டின் இதயத்தின் சுற்றிலும் ஒன்று கூடினர். பலகையை உயர்த்தி வழிகாட்டுதலுக்காக ஆவிகளை அழைத்தனர். அவர்களின் சுற்றியுள்ள காற்று ஒளிர்ந்தது மற்றும் ஒரு மென்மையான சூழலை ஒத்த குரல் தேவ் மூலம் பேசத் தொடங்கியது. இந்த பலகை ஒரு முறை இந்த நிலத்தை காக்கும் பண்டைய காவலர்களின் அறிவை கொண்டுள்ளது. இது ஒரு மறைந்த தாயகத்தை பற்றி கூறுகிறது, ஒரு இடத்தை பற்றி கூறுகிறது. இது காட்டின் அறிவும் சக்தியும் காத்து கொண்டுள்ளது. அதை கண்டுபிடிக்க நீங்கள் ஆவிகளால் வழிகாட்டப்படும் ஒரு பயணத்தில் செல்ல வேண்டும். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஒருவருக்கொருவர் பார்த்து அவர்கள் தீர்மானம் தெளிவாக இருந்தது. நாங்கள் இந்த தாயகத்தை கண்டுபிடிப்போம், மாயா அறிவித்தார். இது எங்கள் கிராமத்தின் மற்றும் காட்டின் நிலையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. பயணம் கடினமானதும் சவால்களாலும் நிரம்பியது. குழு பயங்கரமான நிலத்தையும் மறைந்த பாதைகள் மற்றும் தங்கள் விசுவாசத்தையும் தைரியத்தையும் சோதிக்கும் சோதனைகளையும் சந்தித்தது. அவர்கள் தாண்டிய ஒவ்வொரு தடையும் அவர்கள் ஒன்றிணைவதற்கும் காட்டின் ரகசியங்களை புரிந்து கொள்ளவும் உதவியது. ஒரு மாலை, பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு மறைந்த பள்ளத்தை தங்க ஒளியால் மூழ்கியதை கண்டனர். அதன் மையத்தில் ஒரு அருமையான கட்டிடம் திரிகள் மற்றும் மலர்களால் நிறைந்திருந்தது. ஆனால் அது பண்டைய சக்தியின் ஒரு ஆவியை வெளிப்படுத்தியது. தாயகம் உண்மையாகவே இருந்தது. அவர்கள் அதை கண்டுபிடித்தனர். உள்ளே அவர்கள் அறிவின் செல்வத்தை கண்டுபிடித்தனர். உருளைகள், பொருட்கள் மற்றும் காடு மற்றும் அதன் காவலர்களின் வரலாற்றை பதிவு செய்துள்ள கல்வெட்டுகள். அவர்கள் காடுடன் உள்ள உறவினை வலுப்படுத்தும் பழைய சடங்குகளை பற்றி கற்றுக்கொண்டனர். நிலத்தை ஆற்றும் வழிகள் மற்றும் எதிர்கால அபாயங்களை தடுக்கும் முறைகள். மிக முக்கியமாக அவர்கள் காட்டின் இதயத்தை ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு மந்திரத்துடன் நிரந்தரமாக மூடக்கூடிய சடங்குகளின் அறிவுரைகளை கண்டுபிடித்தனர். இந்த புதிய அறிவுடன் தனிப்பூருக்கு திரும்பிய கிராமத்தார் சடங்குகளுக்கு தயாரானார்கள். இது முழு சமூகத்தின் பங்கு கொள்ளுதலை கோரியது. அவர்கள் ஒற்றுமை மற்றும் குழு வலிமையை வெளிப்படுத்தியது. முழு நிலவின் ஒளியில் அவர்கள் காட்டின் இதயத்தின் சுற்றிலும் ஒன்று கூடினர். பழைய சடங்குகளை மிகுந்த கவனத்துடன் மற்றும் மரியாதையுடன் செய்யும். அவர்கள் சடங்குகளை முடித்த பிறகு ஒரு பிரகாசமான ஒளி காட்டின் இதயத்தை மூடியது. முழு நிலத்தில் பரவியது. காற்று புதிய உன்னதத்தையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தியது. அவர்கள் முன்பு உணராததை விட வலிமையானது. கிராமம் மற்றும் காடு இடையே உள்ள உறவு இப்போது முறியடிக்க முடியாதது. ராகவ் அவரது கண்கள் மகிழ்ச்சியால் நீர்த்தது. கிராமத்தாரை விழா. இன்று நாங்கள் தனிப்பூரின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தினோம். எங்கள் முன்னோர்களும் ஆவிகளும் எங்கள் பக்கம் உள்ளனர் மற்றும் நாங்கள் எந்த சவாலையும் வெல்ல முடியும் என்பதை நிரூபித்தோம். நாம் ஒன்றிணைந்திருக்கும் வரை. மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் அவர்கள் அடைந்ததை பற்றிய பெருமையுடன் அவர்கள் பயணம் முடியாதது என்று தெரிந்தது.
அவர்கள் தனிப்பூரின் புதிய காவலர்களாக ஆனார்கள். அவர்கள் அறிவை பகிர்ந்து கொள்வதும் மற்றும் எதிர்கால தலைமுறைகள் தொடர்ந்து காடை கௌரவிக்கவும் பாதுகாக்கவும் உறுதி செய்வதும் பொறுப்பாக இருந்தனர். மனித முதலை கிராமப்போரின் கதை. இருண்ட அல்பாவின் சோதனைகள் மற்றும் தாயகத்தின் கண்டுபிடிப்பு தனிப்பூரின் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக ஆனது. இது மக்களின் வலிமை, தைரியம் மற்றும் ஒற்றுமையை நினைவூட்டும் செய்தியாக இருந்தது. கிராமத்தார்கள் அவர்கள் பெரும் ஒன்றின் பகுதியானதை உடையிருந்து வாழ்ந்தார்கள். ஒரு நுண்ணிய வாழ்க்கை வட்டத்தின் பகுதியானதை தெரிந்தனர். இது அவர்கள் நிலத்துடன் மற்றும் ஆவிகளுடன் ஒரு துணிச்சலான பிணைப்பை கொண்டிருந்தது. இது யுகங்கள் முழுவதும் நிலைத்து இருக்கும். அந்த வகையில் தனிப்பூரின் கிராமம் செழித்தது. அதன் மக்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்து அவர்கள் கடினமாக பெற்ற சமநிலையை பாதுகாக்க பெருமையுடன் இருந்தனர். காவலர்களின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டது. அது அனைத்திற்கும் அவர்கள் வீட்டின் காடுடன் ஒற்றுமையில் வாழும் ஒளியின் நம்பிக்கை மற்றும் சக்தி நிலையாக இருந்தது. தனிப்பூர் கிராமம் உறுதியின் மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக மாறியிருந்தது. மனிதர்களும் இயற்கையுமாக உறவாடும் பிணைப்பை பேணி காக்கும் இடமாக அது இருந்தது. அவர்கள் சோதனைகள் மற்றும் வெற்றிகளின் கதை தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. காடை மரியாதையாக காக்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஊக்கமளித்தது. ஆண்டுகள் கடந்தன. மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் முதிர்ந்து ஒவ்வொரு பருவத்திற்கும் அவர்களின் ஞானம் ஆழமானது. தனிப்பூரின் முக்கிய காவலர்களாக அவர்களின் காலம் இறுதியாக முடிவடையும் என்பதையும் அடுத்த தலைமுறை தயார் ஆவதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்தனர். ஒரு இலை உதிரும் சுத்தமான காலை. மூவர் இளம் கிராமத்தாரை காட்டின் இதயம் நிற்கும் புனித மைதானத்தில் திரட்டினர். காற்று எதிர்பார்ப்பால் நிரம்பியிருந்தது. மேலும் இளம் கிராமத்தார் அவர்கள் வணங்கும் ஆசிரியர்களை பார்த்து அவர்களின் அறிவையும் பொறுப்பையும் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக காத்திருந்தனர். மாயா தொடங்கினார். அவரது குரல் மெல்லியதும் சுடுகதையுமானது. நீங்கள் எல்லோரும் எங்கள் போராட்டங்களின் கதைகளை, எங்கள் வெற்றிகளை மற்றும் காடுடன் பகிர்ந்து கொள்ளும் பிணைப்பை பற்றி கேட்டும் வளர்ந்துள்ளீர்கள். இன்று நாங்கள் உங்களை அடுத்த காவலர்களாக பயிற்சி அளிப்பதை தொடங்குகிறோம். அர்ஜுன் முன் வந்தார். அவரது கண்கள் முன் இருக்கும் ஆர்வமான முகங்களை துளைத்து கொண்டது. வலிமை முக்கியமானது, ஆனால் இது உடல் வலிமை பற்றியதல்ல. உங்கள் மனவலிமை, இந்த கிராமத்திற்கு உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் காடு ஆவிகளை மரியாதை செய்வதற்கு உங்கள் மரியாதை பற்றியதுதான். தேவ் அவரது காடுடன் இணைப்பு என்றைக்கும் வலுவானது. கூடுதலாக சொன்னார், நீங்கள் காட்டின் மனதை கேட்க வேண்டும், அதன் ரிதங்களை உணர வேண்டும், அதன் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். காட்டின் இதயம் எங்கள் மிகப்பெரிய கூட்டாளர். நீங்கள் அதன் ஆவியை உண்மையாக இருக்குமானால் அது உங்களை வழிநடத்தும். பயிற்சி கடினமானதும் சவால்களாலும் நிரம்பியது. உடல்நிலை பயிற்சியையும் காடு பற்றிய அறிவையும் ஆன்மீக சடங்குகளையும் மற்றும் எங்கள் கிராமத்தின் வரலாற்றையும் கலந்து. இளம் காவலர்கள் எளிதாக காடை வழிநடத்த கற்றனர், ஆவிகளுடன் பேச கற்றனர் மற்றும் அவசியத்தின் போது காட்டின் இதயத்தின் ஆற்றலை செயல்படுத்த கற்றனர். ஒரு இரவு பயிற்சி முடிவடைய நெருங்கிய போது காடு மீண்டும் ஒரு பேய் அமைதியால் நிரம்பியது. தேவ் ஒரு குழப்பத்தை உணர்ந்து இளம் காவலர்களையும் அவர்களின் ஆசான்களையும் காட்டின் இதயத்திற்கு அழைத்தார். ஆவிகள் அமைதியில்லை, தேவ் சொன்னார். அவரது குரல் கவலையால் நிரம்பியது. ஏதோ ஒன்று நெருங்குகிறது, நாம் முன்பு எப்போதும் சந்திக்காத ஒன்று. காற்று தடிமனாகி அவர்கள் பார்வையை மறைத்தது. பனியில் இருந்து ஒரு நிழல் மூடிய உருவம் தோன்றியது. அதன் இருப்பு அவர்களின் முதுகில் ஒரு குளிர்ச்சியை அனுப்பியது. அது இருண்ட அல்பா அல்லது அவர்கள் முன்பு சந்தித்த எந்த எதிரியும் இல்லை. அது காட்டின் பண்டைய பயன்களின் மற்றும் வருத்தங்களின் வெளிப்பாடாக தோன்றியது. ஒரு தூய, அடிப்படை இருண்ட உருவம். நான் கடந்த காலத்தின் எதிரொலி, அந்த உருவம் வெளிப்படுத்தியது. அதன் குரல் காடு முழுவதும் எதிரொலிக்கிறது. நான் உங்களை முன்னே வந்தவர்களின் பிழைகள் மற்றும் வேதனைகளை உணர்த்துகிறேன். நீங்கள் என்னை வீழ்த்த முடியாது, ஏனெனில் நான் காட்டின் மிக நேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் உறுதியாக நின்றனர், இளம் காவலர்களால் சுற்றி நிற்கின்றனர். நாங்கள் கடந்த காலத்தை அங்கீகரிக்கிறோம், மாயா சொன்னார், அவரது குரல் தடுமாறாமல். ஆனால் எங்களுக்கும் அது கற்றுத்தந்த பாடங்களை கொண்டாடுகிறோம். நாங்கள் நீங்கள் உருவாக்கியதை அழிக்க அனுமதிக்க மாட்டோம். கடந்த காலத்தின் எதிரொலி சிரித்தது, அது பூமியின் ஆழத்திலிருந்து எதிரொலிப்பது போல். பின்னர் உங்கள் சொந்த பயங்களையும் தோல்விகளையும் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் என்னை வெல்ல முடிவதற்கு அவற்றை எதிர்கொள்ள மட்டுமே முடியும். அதற்கு பின்பற்ற போராட்டம் வேறு எந்த போராட்டத்தையும் போல இல்லை. கடந்த காலத்தின் எதிரொலி கிராமத்தின் இருண்ட தருணங்களை, அவர்கள் ஆழ்ந்த வருத்தங்களை மற்றும் அவர்கள் மிகவும் பயப்படும் வேதனைகளை உருவாக்கியது.
ஒவ்வொரு காவலரும் அவர்களின் சொந்த உள்ளுறுதி மிருகங்களை எதிர்கொண்டனர். அவர்கள் பயிற்சியையும் மற்றும் காடுடன் உள்ள பிணைப்பையும் பயன்படுத்தி தாங்கும் ஆற்றலை கண்டுபிடித்தனர். மாயா அவர்களின் அன்பானவர்களை இழப்பதையும் மற்றும் தனது கிராமத்தை தோற்கடிப்பதற்கான பயத்தை எதிர்கொண்டார். அர்ஜுன் தனது கடந்த கால பிழைகள் மற்றும் அவரது பொறுப்புகளின் பாரத்தை எதிர்கொண்டார். தேவ் காட்டின் துக்கத்தையும் மற்றும் அவரது சொந்த சந்தேகத்தையும் எதிர்கொண்டார். இளம் காவலர்களும் அவர்கள் முயற்சி மற்றும் ஒற்றுமை அடிப்படையாக சோதனை செய்யப்பட்டது. ஆனால் இரவு செல்லச் செல்ல மைதானத்தில் அமைதி வீசும் உணர்வு நிலவியது. காட்டின் இதயம் மென்மையான ஒளியால் ஒளிர்ந்தது. அதன் ஆற்றல் அவர்களை ஆற்றலும் வலிமையும் அளிக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பயங்களை வென்று அவர்கள் ஒற்றுமையும் மற்றும் தீர்மானமும் இன்னும் பிரகாசமாக திகழ்ந்தது. நாங்கள் எங்கள் கடந்த காலத்தை விட வலிமையானவர்கள், மாயா அறிவித்தார். அவரது குரல் உறுதியுடன் நிரம்பியது. நாங்கள் கற்றோம், நாங்கள் வளர்ந்தோம் மற்றும் இந்த கிராமத்தை மற்றும் இந்த காடை எங்களிடம் உள்ள அனைத்துடன் காக்கலாம். கடந்த காலத்தின் எதிரொலி அதன் சக்தி குறைந்து அவர்களின் தீர்மானத்தை முறியடிக்குமாறு ஒரு இறுதிப்படியும் முயற்சித்தது. ஆனால் புதியதும் பழையதுமான காவலர்களின் கூட்டு வலிமை அதை தாங்க முடியவில்லை. ஒரு இறுதி வேதனையான குரலோடு கடந்த காலத்தின் எதிரொலி பனிக்குள் விலகியது. அதன் பின் புதிதாக ஒரு அமைதியை விட்டு சென்றது. கிராமத்தார்கள் சோர்வுற்ற ஆனால் வெற்றி கொண்ட காட்டின் இதயத்தை சுற்றி திரண்டனர். ராகவ் போராட்டத்தை பெருமையுடன் பார்த்தவர் முன் வந்தார். நீங்கள் அனைவரும் உங்களை தகுதியானவர்களாக நிரூபித்தீர்கள். காடு உங்களை சோதித்தது மற்றும் நீங்கள் வலிமையானவர்களாக வந்தீர்கள். காவலர்களின் பாரம்பரியம் உங்கள் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. இளம் காவலர்கள் அவர்கள் பொறுப்புகளை முழுமையாக உணர்ந்து அவர்கள் பின்பற்றிய மரபுகளையும் மற்றும் கற்றுக் கொடுத்த பாடங்களையும் தொடர்ந்து பாதுகாக்க உறுதி எடுத்தனர். கிராமம் மற்றும் காடு இடையேயான சமநிலை ஒரு உயிருடன் மூச்சேற்றம் கொண்ட யாவாகும். அது மாறும் மற்றும் பாதுகாப்பாக இருக்கும். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் வயதானவர்கள் புதிய காவலர்களுக்கு வழிகாட்டவும் ஆதரிக்கவும் தொடர்ந்து அவர்களின் ஞானம் தனிப்பூரின் தொடர்ச்சியான பயணத்தில் ஒரு ஒளியழகாக இருந்தது. கிராமம் செழித்தது. அதன் மக்கள் ஒரு பகிரப்பட்ட நோக்கம் மற்றும் அவர்களை வாழ வைத்த நிலத்தை பெருமையுடன் மதித்து ஒருங்கிணைந்திருந்தனர். கடந்த காலத்தின் எதிரொலி தோற்கடிக்கப்பட்டு அமைதி திரும்பியவுடன் தனிப்பூர் கிராமம் கொண்டாட்டம் மற்றும் புதுப்பித்தல் காலகட்டத்திற்குள் நுழைந்தது. இளம் பாதுகாவலர்கள் துன்பங்களை எதிர்கொண்டு தங்களை நிரூபித்துள்ளனர். மேலும் கிராம மக்களுக்கும் காடுகளுக்கும் இடையிலான பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவாக இருந்தது. வசந்த காலம் வந்தவுடன் புதிய வாழ்க்கை மற்றும் துடிப்பான வண்ணங்களின் வெடிப்பை கொண்டு வந்தது. கிராம மக்கள் தங்கள் வெற்றியை நினைவுகூரவும் காட்டின் ஆவிகளை மதிக்கவும் கூடினர். அவர்கள் கிராமத்தின் சதுக்கத்தை மலர்கள், ரிப்பன்கள் மற்றும் ஒற்றுமையின் சின்னங்களால் அலங்கரித்து புதுப்பித்தல் திருவிழாவிற்கு தயாராகினர். இது தலைமுறைகளாக கடந்து வந்த ஒரு பாரம்பரியம். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் கிராம மக்கள் மத்தியில் பெருமையுடன் நின்றார்கள். அவர்களின் வழிகாட்டிகளாக இப்போது கிராமத்தின் பாரம்பரியங்களை பாதுகாக்கும் பொறுப்புடன் பின்னி பிணைந்துள்ளது. இளம் பாதுகாவலர்கள் விழாக்களுக்கு வழிவகுப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களின் முகங்கள் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் பிரகாசிக்கின்றன. காடுகளின் இதயத்தை சுற்றி ஒரு சடங்கு நடனத்துடன் திருவிழா தொடங்கியது. வாழ்க்கை, இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் நித்திய சுழற்சியை குறிக்கும் தாள இயக்கங்கள். மலர்களின் இனிமையான வாசனை மற்றும் பறவைகளின் இனிமையான பாடல்களால் காற்று நிரம்பியது. கிராமம் முழுவதும் எதிரொலிக்கும் நல்லிணக்க உணர்வை உருவாக்கியது. ராகவ் கூடியிருந்த கிராம மக்கள் முன் நின்று கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்று இருளுக்கு எதிரான நமது வெற்றியை மட்டுமல்ல, காடு மற்றும் அதன் ஆவிகளுக்கான நமது அர்ப்பணிப்பையும் கொண்டாடுகிறோம். இந்த திருவிழா ஒற்றுமையிலிருந்து வரும் வலிமையையும் நிலத்துடனான நமது தொடர்பை கௌரவிப்பதன் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டுவதாக இருக்கட்டும். நாள் முழுவதும் வனத்தையும் அதன் பாதுகாவலர்களையும் கௌரவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் சடங்குகளில் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் புதிய மரக்கன்றுகளை நட்டு பழங்கால மரங்களை வளர்த்தனர். மேலும் காடு முழுவதும் எதிரொலிக்கும் புனித மந்திரங்களை செய்தனர். அவர்களின் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக ஆவிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். இரவு விடிந்ததும் திருவிழா கோலாகலமாக உச்சக்கட்டத்தை எட்டியது. காட்டில் இருந்து வேட்டையாடப்பட்ட காட்டு விளையாட்டுகளுடன் கிராம தோட்டங்களில் இருந்து அறுவடை செய்யப்பட்ட பழங்கள், காய்கறிகள் மற்றும் மூலிகைகள் மேசைகள் நிறைந்திருந்தன. கிராம மக்கள் தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியின் கதைகளை பகிர்ந்து கொண்டனர். மாலை காற்றில் இலைகளின் மென்மையான சலசலப்புடன் கலந்த சிரிப்பு. விருந்தின் மையத்தில் மாயா நின்று ஒரு சிற்றுண்டியில் தனது கோப்பையை உயர்த்தினார்.
தானிப்பூருக்கு எங்கள் வீடு மற்றும் நம்மை ஆதரிக்கும் காடு. நாம் எப்போதும் இயற்கையோடு இயைந்து நடப்போம், நம்மை இணைக்கும் பிணைப்புகளை போற்றுவோம். கிராம மக்கள் அவளுடன் இணைந்தனர், அவர்களின் குரல்கள் நன்றியுணர்வு மற்றும் கொண்டாட்டத்தின் கோர்ஸில் இணைந்தன. அவர்கள் நடத்திய போர்கள் ஒருபோதும் உடைக்க முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்கியுள்ளன என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது எந்த சவால்களை எதிர்கொண்டாலும் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தும். நட்சத்திரங்கள் தலைக்கு மேல் பிரகாசித்த போதும், வனத்தின் இதயம் மென்மையான ஒளியால் துடித்ததும், கிராமவாசிகள் நிலவொளியின் கீழ் நடனமாடினர். அவர்கள் இருளை வென்று முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்பட்டதை அறிந்த அவர்களின் ஆவிகள் உயர்த்தப்பட்டன. தானிப்பூரில் புதுப்பித்தல் திருவிழா ஒரு நேசத்துக்குரிய பாரம்பரியமாக மாறியது. அந்த நேரத்தில் கிராமவாசிகள் ஒருவருக்கொருவர் மற்றும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்த நிலத்தின் மீது தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். மனித ஓநாய் கிராம போரின் மரபு மற்றும் அதை பாதுகாத்த பாதுகாவலர்கள் வாழ்ந்தனர். ஒற்றுமை, தைரியம் மற்றும் இயற்கை உலகத்திற்கான மரியாதை ஆகியவற்றின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். தானிப்பூரில் ஆண்டுகள் கடந்துவிட்டன, மேலும் மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோரின் கண்காணிப்பு கண்களின் கீழ் கிராமம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அவர்களுடன் பயிற்சி பெற்ற புதிய தலைமுறை பாதுகாவலர்களும் இருந்தனர். அவர்கள் மிகவும் கடினமாக போராடிய அமைதியும் நல்லிணக்கமும் உறுதியாக நிலைத்திருந்தன. ஆனால் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு புதிய மர்மம் வெளிவரத் தொடங்கியது. ஒரு மாலை நேரத்தில் கிராமத்தின் விளிம்பில் உள்ள காட்டு ஆவிகளுடன் தேவ் உரையாடிய போது, அவர் முன்பு அனுபவித்தது போல் இல்லாத ஒரு தரிசனத்தை பெற்றார். காடுகளின் இதயம் ஒரு தீவிர ஒளியால் பிரகாசித்தது. ஒரு தொலைதூர நிலம் இருளில் மூடப்பட்டிருக்கும் தேவ் அடையாளம் காண முடியாத ஒரு இடத்தை காட்டியது. பார்வையால் குழப்பமடைந்த தேவ் மாயா மற்றும் அர்ஜுனிடம் ஆலோசனை கேட்டார். அவர்கள் இருவரும் சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சரணாலயத்தில் கண்டுபிடித்த பழங்கால சுருள்கள் மற்றும் நூல்களை ஆய்வு செய்தனர். தானிப்பூரை மட்டுமின்றி இயற்கையின் அனைத்து பகுதிகளையும் அச்சுறுத்தும் ஒரு பெரிய இருளை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் வன ஆவிகள் மத்தியில் கிசுகிசுப்பாக பேசப்பட்டது. இயற்கையின் சமநிலை சீர்குலைந்த காலத்தை பற்றி தீர்க்கதரிசனம் பேசுகிறது. மாயா சத்தமாக படித்தார், அவளுடைய குரல் கல்லறை. பூமியின் ஆழத்திலிருந்து ஒரு இருள் எழும், காடுகளின் உயிர் சக்தியையும் அதன் பாதுகாவலர்களையும் நுகரும். இதயத்தில் உண்மையும் உள்ளத்தில் வலிமையும் உள்ளவர்கள் மட்டுமே அதை எதிர்த்து நிற்க முடியும். அர்ஜுன் சிந்தனையுடன் நடந்தான், அவன் புருவம் கவலையில் சுருங்கியது. தேவ் தனது பார்வையில் பார்த்தது இதுவாக இருக்கலாமா? நாம் ஒரு புதிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறோமா? தேவ் பார்வையால் இன்னும் அதிர்ந்து பணிவுடன் தலையசைத்தான். நான் அப்படி நம்புகிறேன். காடுகளின் ஆவிகள் நம்மை எச்சரிக்க முயல்கின்றன, வரவிருக்கும் விஷயங்களுக்கு நம்மை தயார்படுத்துகின்றன. இந்த இருளின் பின்னால் உள்ள உண்மையை நாம் வெளிக்கொணர வேண்டும், மேலும் நம் வீட்டை பாதுகாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். கிராம மக்கள் தங்கள் பாதுகாவலர்களிடையே அமைதியின்மையை உணர்ந்து கிராம சதுக்கத்தில் கூடினர். ராகவ் இப்போது வயதானவர், ஆனால் இன்னும் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். எச்சரிக்கையும் நம்பிக்கையும் நிறைந்த குரலில் அவர்களிடம் பேசினார். என் நண்பர்களே, காடுகளின் எச்சரிக்கைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரவிருக்கும் சவால்களுக்கு, நம் வாழ்க்கை முறையை அச்சுறுத்தும் இருளுக்கு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் முன்பு செய்தது போல் நாங்கள் செய்வோம். இந்த சவாலை தைரியத்துடனும் ஒற்றுமையுடனும் எதிர்கொள்ளுங்கள். கிராம மக்கள் பணிவுடன் தலையசைத்தனர். அவர்களின் உறுதிப்பாடு அவர்களின் கண்களில் பிரதிபலித்தது. தானிப்பூரின் பாதுகாவலர்களின் மரபு கடந்த கால போர்களின் கதை மட்டுமல்ல, எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலில் இருந்தும் தங்கள் வீட்டையும் இயற்கை உலகத்தையும் பாதுகாக்கும் அர்ப்பணிப்பு என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் முன்னோக்கி பயணத்திற்கு தயாரான போது, மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் பண்டைய நூல்களை ஆழமாக ஆராய்ந்து தடயங்களையும் வழிகாட்டுதலையும் தேடினர். அவர்கள் வன ஆவிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அவர்கள் இன்னும் வரவிருக்கும் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் பற்றிய ரகசிய செய்திகளை கிசுகிசுத்தனர். ஒரு இரவு, முழு நிலவின் வெளிச்சத்தில் தேவ் மற்றொரு பார்வையை பெற்றார். அவர்களை அச்சுறுத்தும் இருளில் ஒரு தெளிவான பார்வை. காடுகளின் வழியாக உயரமான நிழல்கள் நகர்வதைக் கண்டார். பழங்கால மரங்களிலிருந்து உயிர்களை வடிகட்டினார் மற்றும் உள்ளே வசிக்கும் ஆவிகளை சிதைத்தார். நாம் விரைந்து செயல்பட வேண்டும், தேவ் அவசரமாக குரல் கொடுத்தார். இருள் பரவுகிறது, அதை நாம் நிறுத்தாவிட்டால் தனிப்பூரும் நாம் விரும்பும் அனைத்தும் அழிந்துவிடும். அர்ஜுன் ஈட்டியை பிடித்தான், அவனது உறுதிப்பாடு கெட்டியானது. அப்படியானால் நம் பலத்தை திரட்டி இந்த இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்வோம். நாம் கடுமையாக போராடி பாதுகாத்த அனைத்தையும் அழிக்க அனுமதிக்க மாட்டோம்.
அவர்களுக்கு பின்னால் கிராமவாசிகளுடன் மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் இருளின் மூலத்தை கண்டுபிடித்து அதை தோற்கடிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும் தேடலை தொடங்கினார்கள். அவர்கள் அடர்ந்த காடுகளில் பயணம் செய்தனர், துரோகமான மலைகளை கடந்து பண்டைய ரகசியங்கள் புதைக்கப்பட்ட மறக்கப்பட்ட இடிபாடுகளுக்குள் நுழைந்தனர். வழியில் அவர்கள் கூட்டாளிகளை சந்தித்தனர். நீண்ட காலமாக தங்கள் பகுதிகளை தனிமையில் பாதுகாத்து வந்த காடுகளின் ஆவிகள், பொதுவான எதிரியின் முகத்தில் தங்கள் வலிமையை வழங்கிய புராணங்கள் மற்றும் புராணங்களின் உயிரினங்கள். ஒன்றாக அவர்கள் தீர்க்கதரிசனத்தின் துண்டுகளை ஒன்றாக இணைத்தனர் மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரத்தால் தூண்டப்பட்ட பண்டைய கலைப்பொருட்களை வெளிப்படுத்தினர். கடைசியாக தடை செய்யப்பட்ட தோப்பின் இதயத்தில் இருள் ஒரு தெளிவான இருப்பை போல நீடித்தது. அவர்கள் தங்கள் கனவுகளின் மூலத்தை எதிர்கொண்டனர். நிழலும் தீமையும் கொண்ட ஒரு உயிரினம், அதன் இருப்பு இயற்கை உலகின் துணிகளை அவிழ்க்க அச்சுறுத்தியது. இது இங்கே முடிவடைகிறது, மாயா அறிவித்தார். அவளுடைய குரல் உறுதியுடன் எதிரொலித்தது. நாங்கள் பிடித்த அனைத்தையும் அழிக்க விடமாட்டோம். தனிப்பூர் இருளில் மூழ்காது. அதைத் தொடர்ந்து நடந்த போர் கடுமையானது மற்றும் கொடூரமானது. ஒவ்வொரு பாதுகாவலரும் தங்கள் வலிமை மற்றும் உறுதிப்பாட்டின் எல்லைக்கு தங்களை தள்ளுகிறார்கள். இருள் இடைவிடாத சீற்றத்துடன் மீண்டும் போராடியது. அதன் போக்குகள் கண்ணியில் சிக்குவதற்கும் சிதைப்பதற்கும் சென்றன. ஆனால் மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் பல வருட தோழமை மற்றும் பகிரப்பட்ட நோக்கத்தால் பிறந்த ஒற்றுமையுடன் போராடினர். அவர்கள் பழங்கால கலைப்பொருட்களை பயன்படுத்தினர், வன ஆவிகளின் ஆற்றலை பயன்படுத்தினர், மேலும் தனிப்பூரின் சாராம்சத்தை தங்கள் போராட்டத்தில் அவர்களுக்கு உதவுமாறு அழைத்தனர். அதிகாரத்தின் இறுதி அவநம்பிக்கையான எழுச்சியுடன் அவர்கள் ஒரு தீர்க்கமான அடியை தாக்கினர். கலைப்பொருட்களில் இருந்து வெளிச்சம் வெளிப்பட்டு இருளை அகற்றி தோப்பை தூய்மைப்படுத்தியது. தீங்கிழைக்கும் பிரசன்னம் ஒன்றுமில்லாமல் சிதறுவதற்கு முன் வேதனையில் அலறியது. அமைதி மற்றும் புதுப்பித்தலின் உணர்வை மட்டுமே விட்டு சென்றது. வெயிலின் மீது சூரியன் உதித்தபோது மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் வெற்றியுடன் நின்றனர். அவர்களின் நெஞ்சங்கள் உழைப்பால் துடித்தன, ஆனால் அவர்களின் இதயங்கள் வெற்றியில் உளிர்ந்தன. இருள் நீங்கி மீண்டும் தனிப்பூர் பாதுகாப்பாக இருந்தது. கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நன்றி மற்றும் கொண்டாட்டத்தின் பாடல்களில் குரல் எழுப்பப்பட்டது. குறைந்தபட்சம் இப்போதைக்கு அச்சுறுத்தல் தவிர்க்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் விழிப்புடன் இருந்தனர். ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான சமநிலை உடையக்கூடியது மற்றும் நிலையான பாதுகாப்பு தேவை என்பதை அறிந்தனர். அதனால் மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் மீண்டும் ஹீரோக்களாக தனிப்பூருக்கு திரும்பினர். அவர்களின் பெயர்கள் கிராமத்தின் வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்பட்டுள்ளன. தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. புதிய சவால்கள் எழும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டனர். அவர்கள் ஒன்றாக நின்றால் எதையும் வெல்ல முடியும் என்ற அறிவில் பாதுகாப்பாக இருந்தனர். தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது. அதன் அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது. எப்போதும் இருள் சூழ்ந்திருக்கும் உலகில் அதன் பாதுகாவலர்கள் எப்போதும் விழிப்புடனும் தங்கள் வீட்டை காக்க தயாராகவும் இருக்கும் உலகில் தனிப்பூர் ஒளி மற்றும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக தொடரும். இருளுடனான போருக்கு பிறகு விடியற்காலையில் தனிப்பூருக்கு அமைதியின் புதிய உணர்வை தந்தது. தங்கள் பாதுகாவலர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்கு நன்றியுள்ள கிராம மக்கள் தங்கள் தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான அவர்களின் ஒற்றுமையையும் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தும் ஒரு விழாவுடன் நிகழ்வை நினைவுகூர முடிவு செய்தனர். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் ஹீரோக்களாக மட்டும் கொண்டாடப்படவில்லை, ஆனால் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் பாரம்பரியத்தின் காவலர்களாகவும் அங்கீகரிக்கப்பட்டனர். தீர்க்கதரிசனம் நிறைவேறியதன் மூலம் அவர்களின் பாத்திரங்களை முறைப்படுத்த வேண்டிய நேரம் இது மற்றும் கிராமம் எப்போதும் எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக எழுவதற்கு தயாராக இருக்கும் பாதுகாவலர்களை கொண்டிருக்கும். இந்த விழா காடுகளின் இதயத்தில் நடந்தது. அங்கு கிராம மக்கள் ஆவிகளை கௌரவிக்கவும் நிலத்துடனான தங்கள் தொடர்பை மீண்டும் உறுதிப்படுத்தவும் கூடியிருந்தனர். புனிதமான துப்புரவு பூக்கள் மற்றும் வலிமை, ஞானம் மற்றும் ஒற்றுமையின் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டது. பூக்கும் தாவரங்களின் நறுமணத்தால் காற்று நிரம்பியது. இலைகளின் மென்மையான சலசலப்பு ஒரு இனிமையான பின்னணியை வழங்கியது. ராகவ் புத்திசாலி பெரியவர் சட்டசபையில் பேச முன்வந்தார். அவரது குரல் வயதினால் பலவீனமாக இருந்தாலும் தலைமுறை ஞானத்தின் கணத்தை சுமந்தது. இன்று நாங்கள் எங்கள் வெற்றியை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, தனிப்பூரின் பாதுகாப்பிற்கு புதிதாக உறுதியளிக்கிறோம். காட்டின் ஆவிகள் எங்களை வழிநடத்தியுள்ளன. எங்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் அவர்களை கௌரவிப்பது நமது கடமையாகும். மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் காடுகளின் இதயத்தின் முன் நின்றார்கள். அவர்களின் முகங்கள் கணத்தின் ஈர்ப்பை பிரதிபலிக்கின்றன.
இளம் பாதுகாவலர்கள் இப்போது முழுமையாக பயிற்சி பெற்றவர்களாகவும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாகவும் அவர்களுடன் சேர்ந்து அவர்களை தங்கள் பாத்திரங்களுக்கு கட்டுப்படுத்தும் உறுதிமொழியை ஏற்க தயாராக உள்ளனர். ராகவ் தொடர்ந்தான். அவன் கண்கள் பெருமிதத்தில் பிரகாசிக்கின்றன. மாயா, அர்ஜுன், தேவ் மற்றும் உங்களுடன் நிற்கும் அனைவரும் தானிப்பூரையும் வனத்தின் இதயத்தையும் உங்களின் முழு வலிமையுடனும் ஞானத்துடனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்கிறீர்களா? மனிதநேயத்திற்கும் இயற்கைக்கும் இடையே சமநிலையை நிலைநாட்டவும் ஆவிகளை மதிக்கவும் உறுதியளிக்கிறீர்களா? எங்கள் கிராமத்தின் வெளிச்சம் ஒருபோதும் மங்காது என்பதை உறுதி செய்வதா? ஒற்றுமையாக பாதுகாவலர்கள் தங்கள் கைகளை உயர்த்தினர். அவர்களின் குரல்கள் தெளிவாகவும் உறுதியுடனும் இருந்தன. நாங்கள் சத்தியம் செய்கிறோம். கிராம மக்கள் இந்த புனிதமான சபதத்தை கண்டு பெருமிதமும் உறுதியும் அடைந்தனர். அவர்களின் எதிர்காலம் திறமையான கைகளில் இருப்பதையும் பாதுகாவலர்களின் மரபு பாதுகாப்பானது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். விழாவின் ஒரு பகுதியாக கிராம மக்கள் பாதுகாவலர்களுக்கு அவர்களின் பாத்திரங்களை அடையாளப்படுத்தும் பரிசுகளை வழங்கினர். ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் குறிக்கும் சிக்கலான வடிவமைப்புகளுடன் செதுக்கப்பட்ட ஒரு பணியாளரை மாயா பெற்றார். அர்ஜுனுக்கு வலிமை மற்றும் பாதுகாப்பின் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கேடயம் வழங்கப்பட்டது. தேவ் காடுகளின் இதயத்தில் இருந்து ஒரு சிறிய படிகத்தை வைத்திருந்த ஒரு பதக்கத்தை பரிசாக வழங்கினார். இது ஆவிகளுடனான அவரது ஆழமான தொடர்பை குறிக்கிறது. இளம் பாதுகாவலர்களும் தங்கள் அர்ப்பணிப்பின் அடையாளங்களை பெற்றனர். புனித மரங்களிலிருந்து நூல்களால் நெய்யப்பட்ட வளையல்கள் காடு மற்றும் ஒருவருக்கொருவர் தங்கள் பிணைப்பை குறிக்கின்றன. விழா நிறைவடைந்ததை அடுத்து கிராம மக்கள் மற்றும் பாதுகாவலர்கள் வனப்பகுதியை சுற்றி வட்டமடித்தனர். ஒன்றாக அவர்கள் நன்றியுணர்வு மற்றும் புதுப்பித்தல் பாடல்களை பாடினர். அவர்களின் குரல்கள் இயற்கை உலகத்துடன் இணக்கமாக உயர்ந்தன. அவர்களின் ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பின் ஆற்றல் கிராமத்திற்கும் காடுகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் துடித்தது. அன்றிரவு மின்னும் நட்சத்திரங்களால் நிரம்பிய வானத்தின் கீழ் தனிப்பூர் கிராமம் விருந்து கொண்டாடியது. மேசைகள் தங்கள் அறுவடையின் அருளால் நிரம்பியிருந்தன. சிரிப்பும் மகிழ்ச்சியும் காற்றை நிரப்பின. பழைய மற்றும் புதிய பாதுகாவலர்கள் தங்கள் பயணங்கள் மற்றும் வெற்றிகளின் கதைகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் நட்புறவு அவர்களின் பிணைப்பின் வலிமைக்கு ஒரு சான்றாகும். இரவு செல்லும்போது மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் காடுகளின் விளிம்பில் நின்று தாங்கள் பாதுகாப்பதாக சத்தியம் செய்த கிராமத்தை பார்த்தனர். நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டோம், மாயா மெதுவாக சொன்னாள். அவளுடைய கண்கள் நெருப்பு வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றன. மேலும் நாம் இன்னும் பலவற்றை எதிர்கொள்வோம். ஆனால் நாம் ஒன்றாக நிற்கும் வரை நாங்கள் வெற்றி பெறுவோம். அர்ஜுன் தலையசைத்தான். அவனுடைய கை வாள் முனையில் இருந்தது. காடு எங்களுக்கு வலிமையை கொடுத்தது. ஆவிகள் நம்மை வழிநடத்துகின்றன. நாங்கள் பாதுகாவலர்கள் மட்டுமல்ல, நாங்கள் இந்த நிலத்தின் ஒரு பகுதி. இது எங்களின் ஒரு பகுதி. தேவ் அவனது பதக்கத்தை பிடித்துக்கொண்டு காடுகளின் இதயத்தின் பரிச்சயமான அரவணைப்பை உணர்ந்தான். ஒவ்வொரு தலைமுறையிலும் எங்கள் பிணைப்பு வலுவடையும். பாதுகாவலர்களின் மரபு நிலைத்திருக்கும். மேலும் தனிப்பூர் அமைதி மற்றும் நல்லிணக்க இடமாக இருக்கும். விடியலின் முதல் வெளிச்சம் அடிவானத்தில் உதித்தபோது கிராம மக்களும் பாதுகாவலர்களும் ஒற்றுமையாக நின்றனர். அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையினாலும் உறுதியினாலும் நிறைந்தன. போர் வென்றது, ஆனால் பயணம் தொடர்ந்தது. ஒன்றாக அவர்கள் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்வார்கள். அவர்களின் ஆவிகள் அசையாது. அவர்களின் பந்தம் பிரிக்க முடியாதது. மாதங்கள் கடந்து கொண்டிருந்தன மற்றும் தனிபுரி மாயா, அர்ஜுன், தேவ் மற்றும் அவர்களால் பயிற்சி பெற்ற புதிய பாதுகாவலர்களின் கண்காணிப்பில் தழைத்து கொண்டே இருந்தது. மரங்களின் ஒலியை தன் உள்ளத்தில் தாங்கியிருந்த காற்றின் மெல்லிய முணுமுறைகள் வழியாக குளிர்ச்சி மாயாவின் முதுகில் பரவியது. சூரியன் அதோடு மறைவதற்காக மாயா காட்டின் எல்லையில் நின்று காற்றின் முணுமுறைகளை கேட்கும் போது அவள் முட்கள் நடுங்கினாள். காற்றின் முணுமுறைகள் தெளிவான வார்த்தைகளை உருவாக்கின மாதிரி தோன்றியது. ஆராக்குலை தேடு, ஆராக்குலை தேடு. மாயா தனது கண்களை திறந்தாள். அவளின் இதயம் துடிக்க வைத்தது. ஆராக்குல் என்பது மிக பழைய புனித நூல்களில் மட்டும் குறிப்பிடப்பட்ட ஒரு மாயமான உடல், நடப்பு மற்றும் எதிர்காலத்தை தாண்டி காணக்கூடிய அளவிலான ஞானத்தை உடையவர். ஆராக்குல் காட்டின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் ஒரு அரண்மனையில் வாழும் என்பதற்கான கதைகள் இருந்தன. சிலர் மட்டுமே அந்த இடத்தை சென்றடைந்தனர். மாயா, அர்ஜுனும் தேவியும் உடனடியாக தெரிய வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் விரைவாக கிராம மையத்தை நோக்கி சென்றாள். அங்கு பாதுகாவலர்கள் தங்கள் தினசரி கடமைகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அவளின் கண்களில் உள்ள அவசரத்தை பார்த்து அவர்கள் உடனே அவளுக்கு அருகில் திரண்டனர்.
காடு எங்களை ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது, மாயா கூறினாள். அவள் குரல் நிதானமாக இருந்தாலும் கவலையுடன் நிரம்பியது. காற்று ஆராக்குலை பற்றி முன்னுமுறையை கூறியது. இது நாம் உணர்ந்த களைப்பிற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஞானத்தை உடையவர். அர்ஜுன் மற்றும் தேவ் கண்களை பரிமாறினர். அவர்கள் முகத்தில் ஒரு தீவிரமான வெளிப்பாடு. ஆராக்குல், அர்ஜுன் தன்னிடத்தில் கூறினார். கதைகள் உண்மையாக இருந்தால் ஆராக்குலை கண்டுபிடிப்பது முக்கியமாக இருக்கும். ஆனால் பயணம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். தேவ் சம்மதம் தெரிவித்து தலை அசைத்தான். நாம் நம்மை மற்றும் இளம் பாதுகாவலர்களை தயார் செய்ய வேண்டும். இந்த தேடல் தனிபுரியை எதிர்கால அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்க முக்கியமாக இருக்கும். அடுத்த காலையில் பாதுகாவலர்கள் இளம் பாதுகாவலர்களை திரட்டி நிலையை விளக்கினர். அவர்கள் ஆராக்குலை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இது தைரியம், ஞானம் மற்றும் ஒருமைப்பாட்டை தேவைப்படும். கிராமவாசிகள் ஆபத்து குறித்து கவலையுடன் இருந்தாலும் அவர்கள் நிலையாக இருந்தனர். அவர்கள் பொருட்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கினர். இந்த தேடல் அவர்கள் இல்லத்தின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு அனைத்தும் தயார் நிலையில் மாயா, அர்ஜுன், தேவ் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இளம் பாதுகாவலர்கள் காட்டில் பயணம் தொடங்கினர். பாதை ஆபத்தானதாக இருந்தது. அடர்ந்த தாவரங்கள், கடினமான பள்ளங்களும் மாற்றுப்படும் வானிலையுமாக இருந்தது. ஆனால் அவர்கள் உறுதியுடன் இருந்தனர். நாட்கள் வாரங்களில் மாறின. அவர்கள் காட்டின் இதயத்திற்குள் பயணம் செய்தபோது அவர்கள் இயற்கையின் தடைகள், காட்டு மிருகங்கள் மற்றும் ஆராக்குலின் அரண்மனைக்கு பாதுகாவலாக அமைந்திருந்த காட்டின் சொந்த பாதுகாப்புகளை சந்தித்தனர். ஒரு சாயங்காலத்தில் அவர்கள் ஒரு கிறிஸ்டல் தெளிவான ஆற்றருகே முகாமிட்டபோது சுற்றியுள்ள மரங்களிலிருந்து மெல்லிய இயற்கையான ஒளி வெளிப்பட்டது. பாதுகாவலர்கள் வியப்புடன் நிற்க ஒளியில் இருந்து ஒரு உருவம் தோன்றியது. நீண்ட முடி கொண்ட பெண். அவள் கண்கள் பழமையான ஞானத்தால் மின்னியது. நான் ஆராக்குல், அவள் பேசினாள். அவளின் குரல் இலைகள் முணுமுறுவது போல. நீங்கள் பதில்களை தேட வந்துள்ளீர்கள். நான் அவற்றை வழங்குவேன். ஆனால் முதலில் நீங்கள் காட்டின் புதிரை தீர்ப்பதன் மூலம் உங்களின் தகுதியை நிரூபிக்க வேண்டும். ஆராக்குல் அவர்களுக்கு ஒரு புதிரை வழங்கினாள். அதன் வார்த்தைகள் சிக்கலானதாகவும் சவாலாகவும் இருந்தது. பாதுகாவலர்கள் ஒன்றாக கூட அதன் பொருளை விவாதித்தனர். சில மணி நேரங்கள் அவர்கள் விவாதித்து தீர்வு காண தொடங்கினர். மாயாவின் கண்கள் புரிதலுடன் பிரகாசித்தது. பதில், ஒருமை என்று நினைக்கிறேன். புதிர் வெவ்வேறு கூறுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முழுமையாகின்றன என்று கூறுகிறது. நாம் கிராமத்தை பாதுகாக்க ஒருமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆராக்குல் சிரித்தாள். அவள் திருப்தி தெரிந்தது. நீங்கள் உங்கள் ஞானத்தையும் ஒருமையையும் நிரூபித்தீர்கள். இப்போது கவனமாக கேளுங்கள். காற்றில் ஒரு மாபெரும் இருளின் எச்சரிக்கை உள்ளது. ஒரு தீய சக்தி காட்டின் இதயத்தை அழிக்கும் வலுவை தருகிறது. பாதுகாவலர்கள் கவனமாக கேட்டனர். அவர்கள் இதயங்கள் ஆராக்குலின் வார்த்தைகளால் பரிதாபமாக இருந்தன. இயற்கையின் சமநிலை மிகவும் நுட்பமானது. ஆராக்குல் தொடர்ந்தாள். தனிபுரியை பாதுகாக்க நீங்கள் ஆயுளின் மரத்தை தேட வேண்டும். இது ஒரு பண்டைய வினை சக்தியை உடையது. இது காட்டின் இதயத்தை தூய்மைப்படுத்த மற்றும் வலுப்படுத்தும் சக்தியை உடையது. இது ஒரு இடத்தில் மறைந்துள்ளது, எங்கு உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் ஒன்றிணைகின்றன. மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் உறுதியான பார்வைகளை பரிமாறினர். அவர்களது பயணம் இன்னும் முடியவில்லை, ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். நன்றி ஆராக்குல், மாயா கூறினாள். அவள் குரல் நன்றி கூறியது. நாம் ஆயுளின் மரத்தை தேடிவிட்டு எங்கள் இல்லத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று செய்வோம். ஆராக்குல் தலை அசைத்தாள். அவள் உருவம் இயற்கையான ஒளியில் மறைந்தது. உங்கள் உடன்பாடு உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாகும். ஒருவரை நம்புங்கள் மற்றும் காட்டின் ஆன்மாக்களை நம்புங்கள். நீங்கள் ஒருங்கிணைந்திருப்பது மட்டுமே இருளை எதிர்கொள்ள முடியும். புதிய நோக்கத்துடன் பாதுகாவலர்கள் ஆராக்குலின் வழிகாட்டல் அவர்களின் மனதில் ஒலிக்க தொடங்கினார்கள். அவர்கள் எதிர்காலம் ஆபத்தானது என்பதை உணர்ந்திருந்தாலும் அவர்களின் உறுதியை நொறுக்க முடியாது. அவர்கள் அறியாத பாதைக்கு செல்வது போல முணுமுறைக்கும் காற்றுகள் புதிய செய்தியை கொண்டு வந்தன, நம்பிக்கை மற்றும் அழிவுக்கெதிரான வாக்குறுதி. தனிபுரி பாதுகாவலர்கள் மீண்டும் இருளை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்கள் விரும்பிய நிலத்தை பாதுகாக்கும் தேடலில் ஒருமையாக இருந்தனர்.